அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, பைத்துல் மாமூர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? காபத்துல்லாவுக்கு நேராக மேலே 7ஆம் வானத்தில் உள்ள அல்லாஹ்வின் மாளிகை தான் பைத்துல் மாமூர். பூமியிலே கஹ்பாவுக்கு எந்தளவு அந்தஸ்து இருக்கின்றதோ, ஒவ்வொரு வினாடியும் மனிதர்கள் அதை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அதே போன்று பைத்துல் மஹ்மூரில் மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பைத்துல் மஹ்மூர் பள்ளிவாசலில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் மீண்டும் நுழைய மாட்டார்கள். புதிதாக 70,000 மலக்குமார் அடுத்த நாள் மீண்டும் உள்ளே நுழைவார்கள். இது மறுமை நாள் வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கணமும் மலாயிக்காமார்கள் அங்கு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக யாத்திரை சென்றபோது 7வது வானத்தில் பைத்துல் மஹ்மூரை கண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஹ்மூரின் சுவரில் சாய்ந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு வ தஆலா வல் பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூரின் மீது சத்தியமாக என்று கூறுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு கூறுகின்ற அளவுக்கு புனிதமானதும் விசாலமானதும் பல ஆச்சரியங்களும் நுணுக்கங்களும் பொருந்திய இறை இல்லமாக இந்த பைத்துல் மாமூர் காணப்படுகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான இது போன்ற மேலும் விடயங்களை கற்றறிந்து நம் வாழ்வை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியானாக என்று கூறி விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.